ஜாதகத்தில் மூன்றாவது வீட்டின் ஜோதிட முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கிறது. குறிப்பாக மாமியார், மாமன், மைத்துனர், தாய்வழி மாமன், மைத்துனர் மற்றும் ஒரு பெண்ணின் திருமண வீட்டுச் சூழலை பற்றி. உதாரணம்: சனியும் ராகுவும் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது கணவரின் பெற்றோர் மற்றும் மைத்துனியின் ஆதரவின்மைக்கும் துஷ்பிரயோக நடத்தைக்கும் வழிவகுக்கும். இது அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை துன்பங்களை தாங்கிக் கொள்வதை குறிக்கிறது. மூன்றாவது வீடு மற்றும் மாமியார். மூன்றாவது வீடு மாமியார் மற்றும் மாமியார் ஆகியோருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் கணவரின் பெற்றோர், முறையே 7 மற்றும் 9ஆம் வீடுகளிலிருந்து பெறப்பட்ட மாமியார் மற்றும் மாமனார், மைத்துனி, நாதனார் மற்றும் திருமண வீட்டில் வசிக்கும் பிற உறவினர்கள் அடங்குவர். திருமண வாழ்க்கையில் தாக்கம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் மூன்றாவது வீடு வலுவாகவும் சுப கிரகங்களால் சாதகமாகவும் இருந்தால் அவள் தனது திருமண வீட்டில் மகிழ்ச்சியை அனுபவிப்பாள். மாறாக, மூன்றாம் வீட்டில் அசுப கிரகங்கள் இருப்பது மாமியார் மற்றும் மாமியாரால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தவறான நடத்தையையும் குறிக்கிறது.